பெருநாடு ரன்னி என்ற அமைதியான மலை நகரத்தில் சண்முகம் அன்புடன் பென்ஸ் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு டாக்ஸி ஓட்டுநராக அமைதியான வாழ்க்கையை நடத்துகிறார். மலையாளம் மற்றும் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற ஸ்டண்ட்மேனாக இருந்த அவர் தனது நெருங்கிய நண்பர் அன்புவின் உயிரை பறித்த ஒரு துயர விபத்துக்குப் பிறகு திரைப்பட உலகத்தை விட்டு வெளியேறினார். இப்போது பென்ஸ் தனது அடக்கமான வழக்கத்தில் திருப்தி அடைகிறார். அவரைச் சுற்றி அவரது மனைவி லலிதா, அவர்களது 2 குழந்தைகள் மற்றும் அவரது மதிப்புமிக்க சொத்து கருப்பு அம்பாசிடர் மார்க் 1 உள்ளனர். ஒரு நாள் பென்ஸின் கல்லூரி படிக்கும் மகன் பவி நண்பர்கள் குழுவை வீட்டிற்கு அழைத்து வரும் வரை வாழ்க்கை அமைதியாக ஓடுகிறது. இதை அறியாமல் சிறுவர்கள் அம்பாசிடரை மகிழ்ச்சியான சவாரிக்கு அழைத்துச் சென்று மோதிவிடுகிறார்கள். கோபமடைந்த பென்ஸ் பவியை அறைகிறார். ஆனால் பின்னர் கோபமாகவும் காயமாகவும் இருக்கும் பவி தனது பெற்றோரின் அழைப்புகளுக்கு பதிலளிப்பதை நிறுத்தும்போது வருத்தப்படுகிறார். பென்ஸ் காரை பழுதுபார்ப்பதற்காக தனது நண்பர் குட்டிச்சனிடம் ஒப்படைத்துவிட்டு விரைவில் தனது முன்னாள் ஸ்டண்ட் மாஸ்டரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சென்னைக்கு பயணம் செய்கிறார். திரும்பி வந்த பென்ஸ் தனது அன்புக்குரிய காரை போலீசார் பறிமுதல் செய்ததைக் கண்டு அதிர்ச்சியடைகிறார். குட்டிச்சனின் உதவியாளரான மணியன் காரை கஞ்சா கடத்த பயன்படுத்தியதாக அவருக்கு தெரியாது. பலவீனமான ஆதாரங்கள் இருந்தபோதிலும் திமிர்பிடித்த மற்றும் ஊழல் நிறைந்த அதிகாரியான எஸ்.ஐ. பென்னி அதை விடுவிக்க மறுக்கிறார். பென்ஸ் பல மணி நேரம் நிலையத்திற்கு வெளியே மன்றாடுகிறார். ஓய்வு பெறும் தருவாயில் இருக்கும் ஒரு அமைதியான மூத்த அதிகாரியான சி.ஐ. ஜார்ஜ் மதன் தலையிட்டு காரை விடுவிக்க ஒப்புக்கொள்கிறார். ஆனால் ஒரு நிபந்தனையுடன். ஜார்ஜ் பென்ஸிடம் சி.பி.ஓ. சுதீஷின் சகோதரியின் திருமண விழாவிற்கு தன்னையும் பென்னியையும் அழைத்துச் செல்லும்படி கேட்கிறார். தயக்கம் காட்டினாலும் பென்ஸ் ஒப்புக்கொள்கிறார். மூவரும் மறுநாள் அங்கு சென்று இரவு தங்குகிறார்கள். ஆனால் அன்று இரவு கொண்டாட்டங்களைத் தொடர பஞ்சலிமேட்டில் உள்ள ஒரு தொலைதூர பண்ணை வீட்டிற்கு காரில் செல்ல ஜார்ஜ் வலியுறுத்துகிறார். தயங்கினாலும் மூளை முடுக்கினாலும் பென்ஸ் ஒப்புக்கொள்கிறார். சுதீஷும் அவர்களுடன் இணைகிறார்.